இன்னைக்கு இந்த வீடியோல Zscaler அப்படிங்கிற அப்ளிகேஷனை பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? நிறைய ஆர்கனைசேஷன்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து VPNக்கு அல்டர்னேட்டிவ்ஸா அந்த Zscaler அப்படிங்கிற அப்ளிகேஷனை ரெக்கமெண்ட் பண்றாங்க. சரிங்களா? எதற்கு இது இவ்வளவு ஃபேமஸ் ஆகுது? சரிங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல VPN நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்கிறாங்க, அவங்க ஒரு 50 அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த 50 அப்ளிகேஷனையும் அவங்க வந்து ஒரு பிரைவேட் நெட்வொர்க்குள்ள மட்டும்தான் வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷனை அவங்க இன்டர்நெட்ல ஆக்சஸ் பண்ற மாதிரி வைக்கல, இன்டர்நெட்ல மட்டும்தான் ஆக்சஸ் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ இந்த 50 அப்ளிகேஷனை புதுசா ஒரு நபர் வந்து அந்த கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கிறாரு, அவங்க வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா VPN ஆக்சஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? அந்த VPN மூலமா அந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணா மட்டும்தான் அந்த புதுசா ஜாயின் பண்ணியிருக்கிற நபரால அந்த கம்பெனில உள்ள 50 அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல VPNல கனெக்ட் ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சரிங்களா? இது நிறைய யூசர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண இஷ்யூஸா இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, அடிக்கடி டிஸ்கனெக்ட் ஆகும். சரிங்களா? மூணாவது என்னன்னா, அந்த நெட்வொர்க்குள்ள கனெக்ட் ஆனா மட்டும்தான் அந்த புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற நபரால அந்த அப்ளிகேஷனால ஆக்சஸ் பண்ண முடியும். அந்த நெட்வொர்க் உள்ள இருக்கணும். அப்ப நெட்வொர்க் உள்ள இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த நெட்வொர்க் உள்ள அப்ளிகேஷனுடைய IP டீடைல்ஸுமே அந்த புதுசா கனெக்ட் ஆயிருக்கிற நபரால பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓவராலா சொல்ல போனா VPN அப்படிங்கிறது நெட்வொர்க் சென்ட்ரிக். ஆனா Zscalerன்னு வரும்போது அது நெட்வொர்க் சென்ட்ரிக் கிடையாது, யூசர் அண்ட் ஆப் சென்ட்ரிக். எப்படின்னு பார்ப்போமே. நீங்க நிறைய 50 அப்ளிகேஷன் சொன்னோம் பாத்தீங்களா? இந்த 50 அப்ளிகேஷன் இப்ப வந்து வெறும் ஆன் பிரிமிசஸ்ல மட்டும் இல்ல, கொஞ்சம் அப்ளிகேஷன் ஆன் பிரிமிசஸ்ல இருக்கு, கொஞ்சம் அப்ளிகேஷன் கிளவுட்ல இருக்கு, இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் என்ன இருக்குதுன்னா நிறைய சோர்சஸ்ல இருக்கு. சரிங்களா? கிளவுடுன்னா ஒரு கிளவுடு மாத்திரம் கிடையாது, நிறைய கிளவுடு. ஆன் பிரிமிசஸ்னு பாத்தீங்கன்னா நிறைய ஆன் பிரிமிசஸ். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பாப்புலர் ஆயிருக்கிறதுனால நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிளவுட் இருக்கு, 5-6 ஆன் பிரிமிசஸ் இருக்கு, 100க்கு மேற்பட்ட இடத்துல இருந்து என்ன பண்றாங்க எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாத்தையுமே ஒரே நெட்வொர்க் உள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு வர முடியும். VPN மூலமா கொண்டு வர முடியும். ஆனா ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நிறைய டிஸ்அட்வான்டேஜ் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்மளுக்கு இந்த Zscaler அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த Zscaler அப்படிங்கிறது ஒரு கிளவுட் அப்ளிகேஷன். இதுல வந்து 2 கனெக்டர் கொடுக்கறாங்க. ஒரு கனெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்தெந்த நபர்லாம் இந்த ஆர்கனைசேஷன்ல உள்ள பிரைவேட் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க டிவைஸ்லாம் வந்து இந்த கிளையண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் வந்து இந்த கிளையண்ட் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அப்ளிகேஷன் சைடுலயுமே வந்து, அதாவது 5 கிளவுட் சொன்னோம் பாத்தீங்களா, அதே மாதிரி 5 ஆன் பிரிமிசஸ் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த எல்லா இடங்கள்லயும் ஒரு ஆப் கனெக்டர் அப்படிங்கறத இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. சரிங்களா? இந்த ஆப் கனெக்டருக்கும் கிளையண்ட் கனெக்டருக்கும் இடையில Zscaler பிரைவேட் ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு மீடியமா இருக்கும். ஸோ ஒரு நபர் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்த ZPA வழியா தான் பாஸ் ஆகும். சரிங்களா? ZPAனா என்னது? Zscaler பிரைவேட் ஆக்சஸ். ஸோ இது வழியா தான் எல்லா அத்தன்டிகேஷனும் நடக்கும், எல்லா ரிக்வெஸ்டும் வேலிடேட் ஆகும். இது என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு நபர் புதுசா ஒருத்தர் வேலைக்கு வராருன்னா அவருக்கு இந்த Zscaler ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டாங்கன்னா இந்த புதுசா வந்திருக்கிற நபர் வந்து நெட்வொர்க்குக்கு உள்ள வரணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி நெட்வொர்க் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் அவருக்கு விசிபிளா கிடையாது. அந்த எல்லா அப்ளிகேஷனும் இன்விசிபிள். ஸோ இதுதான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ செக்யூரிட்டி வைஸ் Zscaler அப்படிங்கிறது VPN கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெவலுக்கு மேலதான் கூட்டி விட்டுருக்கு. ஸோ அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா Zscaler அப்படிங்கிறதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கற்போம் கற்பிப்போம். நன்றி.